கரூர் மாவட்டத்தில் ரங்கநாதபுரம் அருகே அமராவதி நதியின் தென்கரையில் நகர்ப்புற சந்தடிகளும் நெடுஞ்சாலை அரவங்களும் இல்லாத உள்ளடங்கியுள்ள கட்டளை எனும் கிராமத்தில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படும் காமாட்சியம்மன் உடனுறை கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 3 சன்னதிகள் கட்டப்பட்டுள்ளன. மூலவருடன் உள்ள மைய சன்னதியும் இடதுபுறம் உள்ள மற்றொரு சன்னதியும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டுள்ளதாக கட்டப்பட்டுள்ளது. லிங்க வடிவில் உள்ள கைலாசநாதரது சன்னதி கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்துடன் கூடிய நந்தி மேற்கூரையுடன் உள்ளது. காமாட்சி அம்மனுக்கான தனி சன்னதி மைய கோவிலுடன் சிறிய இடைவெளி விட்டு தனியாக வலதுபுறமாக காட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் அமைப்பை பார்க்கையில் வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று தோன்றுகிறது. சற்றே மேம்பட்ட கட்டட அமைப்புடன் கூடிய முன்பகுதியில் உள்ள மண்டபங்கள் சிதிலங்கள் குறைவாக உள்ளதை பார்க்கையில் காலத்தால் பிந்தியதாக இருக்கலாம். பின்னால் உள்ள பழமையானதாக காணப்படும் மையப்பகுதியும் கருவறையும் காலத்தால் மிகவும் பழமையானதாக இருக்கலாம் எனவும் நாம் அனுமானிக்கலாம். இடையில் சில காலம் பராமரிப்பின்றியும் பூசணைகள் இன்றியும் இருந்த போதிலும் தற்போது பராமரிக்கப்படுவதாலும் பூசைகள் நடைபெறுவதாலும் மிகவும் உள்ளடங்கிய கோவிலாக இருந்த போதிலும் பக்தர்கள் அவ்வப்போது வந்து செல்கிறார்கள். மையத்தில் உள்ள பிரதான கருவடையானது மிக மிக பழமையானதாக காட்சியளிக்கிறது. வழக்கமான சிவன் கோவில்களைப் போலன்றி வெளிப்புற சுவர்களிலும் பிற சில பீடங்களிலும் சிலைகள் காணப்படாமல் வெறுமையாக உள்ளன. மதுரை அழகர் கோவிலில் உள்ள தென்மேற்கு மொட்டை கோபுரத்தில் காணப்படுவதை போன்ற சமண அம்சங்களுடன் கூடிய சில உருவச் சிலைகளும் இந்த கோவிலின் மேற்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கோவிலின் தலமரமாக வன்னி மரம் அமைந்துள்ளது. எந்த காலகட்டத்தில் யாரால் கட்டப்பட்டது போன்ற தகவல்கள் அறிய முடியவில்லை என்றாலும் மிக மிக பழமையான கோவில் என்பதில் ஐயமில்லை. வெளியே தெரியாத பல 100 ஆண்டுகள் வரலாற்றை தன்னுள் புதைத்து கொண்டு அமராவதி நதியின் கரையில் காலத்தை தின்று சிரித்தபடி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது கட்டளையில் உள்ள இந்த கைலாசநாதர் திருக்கோவில்.